ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாத் பேமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இன்ட்ரோலயே பள்ளி நிற்கும் போதே அவனுக்கு தெரியும் என்ன விஷயம். நேற்று வீடியோலயே சொல்லியிருப்பேன் என்ன ஆச்சு. நீ நேற்று வீடியோல வந்து சர்ப்ரைஸ் இருந்த நான் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டேன். அது என்ன சர்ப்ரைஸ் என்னடா ராணி ராணி காணோம் ஏங்க. இதான் அந்த சர்ப்ரைஸ். இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு பார்சல் ஆகி வந்துருது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சர்ப்ரைஸ். அது பஸ் மிஸ் பண்ணி வேற பஸ் மாத்தி கஷ்டப்பட்டு அது அந்த கதையில உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போல. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம், அம்மா என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோக்குள்ள வரப்போகுது. ஓகேவா? வரும்போதே நீங்க கஷ்டப்பட்டு வந்ததுனால இங்க ஜாலியா இருந்துட்டு போவீங்க, கவலைப்படாதீங்க. என்ன ஆச்சுன்னா, நான் பஸ் புக் பண்ணியிருந்தேன். புக் பண்ண பஸ் என் நம்பர் தான் எப்பயுமே கொடுப்பேன். அவங்க ஏறி எப்படியுமே வந்துருவாங்க. இந்த தடவை என்னாச்சுன்னு தெரியல, இன்டர்சிட்டி பஸ் பேரே சொல்றேன். இந்த தடவை ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒஸ்ட் இது கால் லைன்ல தான் இருக்காங்க. எனக்கு அது எங்கேயோ இருந்து ஏதோ ஊர்ல இருந்து கூப்பிடுறாங்க. கோயம்புத்தூர் நம்பரும் லேண்ட்லைன்ல வருது, ஆனா கோயம்புத்தூர் நம்பர் கிடையாது. ஏதோ இன்டர்காம் மாதிரி கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆகி வந்தவொடனே எங்கெங்க நிக்கிறீங்கன்னு சொன்னேன். பஸ் புக் பண்ணும்போதே தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு ஏஜ்டு பர்சன் தானேன்ட்டு. அவங்க வந்துருவாங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அங்கே உட்காந்துருப்பாங்க, ரொம்ப நேரம் நிக்க முடியாது. ஏன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்கே போய் உட்காந்துருச்சு பஸ் ஸ்டாண்ட்ல. வந்துருவாங்கங்க அப்படின்ற பஸ் எல்லாம் நிக்க முடியாதுங்க, போலீஸ்காரன் விரட்டுறாங்கங்க, அதனால பஸ் எல்லாம் நிப்பாட்ட முடியாதுங்க, நாங்க கிளம்புறோங்கன்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாருன்னா பஸ் எடுத்துட்டு. இவங்க வந்து அங்க வந்து கரெக்டா நிக்கிறாங்க. தமிழ்நாடு ஹோட்டலுக்கு முன்னாடிதான் உட்காந்துருக்காங்க. கீழே இருங்க, பஸ் முதலே வருதுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது காந்திபுரம் வரப்போதுங்க, கொஞ்சம் முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நில்லுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த தடவை எதுவுமே சொல்லல. பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்றுட்டு ஆள் காணுங்க, அப்ப நாங்க பஸ் எடுத்துறாங்க, நாங்க ஏற்கனவே பஸ் லேட்டா வந்தோங்க, இதுக்கு மேல எல்லாம் நிக்க முடியாதுங்க, போலீஸ்காரங்க வேற எங்களை போன்றாங்க, நீங்க வேற பஸ் பிடிச்சி வாங்கன்ட்டு போறாருன்னா. அவங்க பஸ் ஃபுல்லா இருக்கும், ஆள் கம்மியாச்சுன்னா சந்தோஷம் தானே. இவங்க ட்ராக் பண்ணி பிடிச்சி போற ஆளு இவங்க. ஏஜ்டு பர்சன்னா கூட எடுத்துட்டாங்க பாரு பஸ். அவங்க ஆள் ஏறினா அவங்களுக்கு இதுவாயிடும்ல, பஸ் ஃபுல்லா இருக்கும்பா. ஆள் ஏறாம இருந்தா நடுவுல எங்கனாச்சும் காசை வாங்கி பாக்கெட்ல விட்டுக்கிட்டே ஏத்திக்கலாம்ல, அதுக்குதான். ஆனா இந்த தடவை தான் இந்த ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பஸ் வர இப்பெல்லாம் வந்து மனுஷங்கிட்ட மனித தன்மையே போயிடுச்சு. ஆமா, இன்டர்சிட்டி பஸ்ஸே தான் வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டு வாங்கினேன். இந்த இதுக்குதான் கேட்டு வாங்குனீங்களா? அதுக்கப்புறம் பாவம் இந்த மாதிரி கெட்டவங்க இருந்தாலும் ஒரு பக்கம் நல்லவங்களும் இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, என்கிட்ட இவங்க போன் பண்ணி இருந்தாங்க, பஸ் போயிடுச்சா நாங்க நின்று போன் பண்ணி பேசினுக்கும் போது ஒரு பையன் வந்து அவங்க சிஸ்டர் ஏதோ பஸ் ஏற்றி விட வந்திருக்காங்க. மௌலி ஏஜ்ல அந்த மாதிரி ஒரு சின்ன பசங்க யாரோ வந்தவொடனே அவங்க பார்த்துட்டு என்ன ஆச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்டவொடனே இவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பஸ் போயிடுச்சு, பொண்ணு புக் பண்ணி கொடுத்த பஸ் எனக்கு சென்னை போகணும், ஏதாவது பஸ் பிடிச்சி கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் எங்கிட்ட ஃபோன் வாங்கி பேசினாங்க, என்னங்க பண்ணணும் அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பஸ் பின்னாடி இன்டர்சிட்டி வருங்க, அதுலயே வேணா ஏற்றி விடுற அப்படின்னாரு. அப்புறம் என்ன பண்ணாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் இவர் வேற ஒரு பஸ், வேற கம்பெனி பஸ்ல ஏற்றி விட்டுட்டு அங்க ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி, உங்க அம்மா இந்த பஸ்ல ஏறி இருக்காங்கங்க, இத்தனை மணிக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு பேசுச்சு. அந்த மாதிரி இந்த மாதிரி கெட்டவங்க இருக்கிற இடத்துலயும் நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, கெட்டவங்க கம்மியா தான் இருக்கிறாங்க. அந்த கம்மி கிட்ட இருந்து நம்ம உஷாரா தப்பிக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். தம்பி வந்து அந்த இன்டர்சிட்டி ஒரு பேட்ச் குத்தி ஒருத்தர் இருக்கிறாரு அங்க, இது மாதிரி பஸ்ஸுக்கு அரேஞ்ச் பண்றவரு. அவர்கிட்ட போய் இன்டர்சிட்டின்னு பேட்ச் குத்துனவர்கிட்ட போய், ஏங்க இவங்களுக்கு பின்னாடி வர பஸ் வருதுன்னு சொல்றீங்களா, அதுல போட்டு தரீங்கன்னா அதுல சீட் ஃபுல்லாயிடுச்சுன்னு சொன்னாங்க. எங்கே சீட் ஃபுல்லாயிடுச்சுன்னு சொல்லி எங்க காட்டுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டது, காட்ட முடியாதுன்னு போயிட்டான். அதுதான் சொல்றேனே, அவனுங்க சீட்டு ஃபுல் ஆயிடுச்சுன்னா அந்த சீட்டுக்கு ஒரு ஆள் நீங்க தானே, நீங்களே ரோட்ல நின்னுக்கிறீங்களே. எல்லாம் இதுதான், என்ன சொல்றதுன்னு தெரியல, ஃப்ராடு தான், அவள்தான். இது ஒரு சின்ன ஸ்கேம். அப்புறம் வந்துட்டு எங்க அம்மா வந்து ஊர்ல இருந்து வந்து எடுத்து வந்திருக்காங்க கும்பளைக்காய். இது வந்து என்ன சொல்ற, பம்கின். ஓகேவா? பெரியமா வீட்டுல விளைஞ்சது அப்படி சொல்லு. அது எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுவும் முருங்கைக்காய் வந்து வீட்டுல விளைஞ்சது. அப்புறம் பப்பாயா காய எடுத்துட்டு வந்துக்கிறாங்க. பப்பாயாவும் வந்து வீட்டுல விளைஞ்சது. இதெல்லாம் செடி பப்பாயா. ஒரு நாஸ்டாலஜி ஃபீலிங். இந்த பூ எங்க அம்மா கொடுக்கும் போதே எனக்கு தோணுச்சு. இந்த பூ நீ பாத்திருக்கியாப்பா? தெரியும், பூ ஏதோ இது செண்பக பூ. செண்பக பூ மூந்து பாரு.
என்ன இப்ப அதனால இந்த பூவை தான் நான் காலையில காம்பவுண்ட் மேல ஏறி நின்று பறிச்சு கடையில மழை ஏறி பூவை பறிச்சுட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல கொடுத்து 5 ரூபா வாங்கின்னு பஸ் ஏறுவேன் பூக்கடையில. ஏன்னா நிறைய பூ பூக்கும், எங்களால வைக்க முடியாது, வேஸ்டா போகும். அதனால பூக்காரங்க கேட்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், பஸ்ஸுக்கு போற டைம் தான் அந்த வழியில தான் பூக்கடை வழியா தான் போவேன். அதனால காலையில ஏறி பறிச்சு ஒரு கவர்ல போட்டு பூக்கடையில கொடுத்து 5 ரூபா வாங்கின்னு பஸ் ஏறி போவேன், பஸ் டிக்கெட். அப்ப அந்த மாதிரி எப்படி எல்லாம் சிக்கனமா எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்க. ஆனா இப்ப பாரு எப்படி வாழறேன்ட்டு. அது எங்க அப்பா காசுப்பா. அதுதான் இருக்கும். எங்க அப்பா காசுல நல்லா வாழ்ந்த காலமும் இருக்குது, சிக்கனமா வாழ்ந்த காலமும் இருக்குது. அதான் நான் அன்னைக்கே சொன்னேன், எங்க அப்பான்னு கேட்டதை வாங்கி கொடுத்த அப்பாவும் இருந்திருக்காரு, கேட்டதை வாங்கி கொடுக்காது அப்பாவும் இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னேன்ல. அது அப்புறம் கேட்பாங்க எல்லாரும், உங்க அம்மா மட்டும் வந்துட்டாங்க, எங்க உங்க தங்கச்சி அப்படின்னு கேட்பாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஏன் அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு என்னன்னா அவங்க ஹஸ்பண்டோட பாட்டி இறந்துட்டாங்க முந்தா நேற்று தான், இந்த 2 daysல தான். அதனால அவனால வர முடியாது. அதனால தீட்டு வீடு, அதுவும் இல்லாம அவங்க வீட்டுக்கு தான் பாட்டி இருக்காங்க. 40 நாள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. இது நாங்க அன்எக்ஸ்பெக்டட், நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவளுமே சொல்லியிருந்தாலும் ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன்டி, இப்படி ஆகி போச்சு அப்படின்னா பரவாயில்ல, இன்னொரு தடவை நம்ம பாத்துக்கலாம், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க ஃபேமிலிலேருந்து யாருமே வர முடியாது. அம்மாவே ஆக்சுவலாக போயிருந்துருக்கணும். கரெக்டாக இங்கே வர டைமில் ஆனதுனால அவங்களாலையும் போக முடியல. மேபி நான் இன்னும் இப்போ இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அம்மா போகும்போது மேபி கூட போயிட்டு நானும் பார்த்துட்டு வரணும். அது அப்புறம் போய் பார்த்துக்கலாம், அப்படிங்கிறது பின்னாடி பார்த்துக்கலாம். எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ ஒருத்தி தான் மிஸ் ஆகும்போது எனக்கு கவலையாக தான் இருக்குது. இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அம்மா வந்து நமக்கு ஹெல்ப்புக்கு வர சொல்லிட்டேன் முதல்லையே. ஏன்னா முடியல நம்மளால, நம்ம ஃபுல்லா அங்கே ஒர்க். நேத்தெல்லாம் இவர் வந்து பாத்தீங்கன்னா 11:30 மணிக்கு வந்தியாப்பா வீட்டுக்கு. நானே கூப்பிட்டேன், எதுக்காக இருந்துட்டு இருக்கேன், வா போலாம், வான்னு கூப்பிட்டுனே இருந்ததுனால தான் வந்தாரு. இல்லைன்னா அங்கெல்லாம் ஃபேனு கீனு எல்லாம் மாட்டி எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் கொஞ்சம் லேட்டா தான் வந்திருப்பாரு. இப்போ ஃபேனுக்கு என்ன சொன்னா, மாட்டலான்ட்டாரு. மாட்டிட்டு அது என்னமோ ரோல் வச்சு தேப்பாங்களாமா, அதனால பிரச்சனை இல்லை அப்படின்றாரு. அதனால இருந்தாலும் கடைசியில மாட்டிப்போம், பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு முன்னாடி இப்போ மணி 8. ஆமா, ஏதோ ஸ்வீட்லாம் இருந்தாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு சைட்டுக்கு போயிட்டு வந்துட்டு மீதியெல்லாம் பார்ப்போம். இப்போ சைட்டுக்கு நமக்கு டைம் ஆயிடுச்சு, 8:30 ஆயிடுச்சு. அங்க சைட்ல வந்து வேலை செஞ்சுருக்கிறாங்க ஆளுங்கெல்லாம். பாருங்க, காலையில வந்தவொடனே மௌலிக்கு வந்து உங்க அம்மா வந்து எம்ஜிஆர் மாதிரி 3 நாள் தான் எதுவா இருந்தாலும் 4வது நாள்லாம் நீ எதிர்பார்க்க கூடாது. 4வது நாள் அவங்களே உட்காந்துப்பாங்க, நானுமே உட்காந்துப்பேன். 4வது நாள் ஃபங்க்ஷன் வீடாயிடும், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்புறம் நாங்கெல்லாம் ஜமாய் பண்ணிட்டு இருப்போம் புது வீட்டுல. எம்ஜிஆர் எப்படி 3 times வந்து எல்லாத்துக்கும் பொறுத்து பாரோ அந்த மாதிரி 3 நாள் பொறுத்துப்பாங்க. 4வது நாள்ல இருந்து அவங்க வேட்டையை அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. சுத்தமா முடியல, நாங்க காலையில போனா நைட்டு தான் வருவோம், பரவாயில்லையா, அதனாலதான் உனக்கு டிக்கெட் போடல. இல்ல நான் அங்க உட்கார்ந்து இங்க வந்து உட்காந்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். ஆனா அது என்னமோ உண்மைதான், அங்க உட்கார்ந்து கிடக்குறது இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கலாம் டிவியை பாத்துக்கின்னு. மவுளி இருப்பான், அவ்வளவுதான். அங்க மவுளி இருக்க மாட்டான், இங்க மவுளி இருப்பான். பேரன் கூட உட்கார்ந்து நிக்க வேண்டியதுதான். அதுவுமே 2 நாள் தான் பந்து தோசனி. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம சைட்டுக்கு கிளம்பி அங்க என்ன வேலை நடக்குதுன்னு அதையும் பார்ப்போம். பழைய பேபி மாவாவே மாறிய தருணம். கொண்டையில தாமரை என்ன பூ அது? செண்பகப்பூ. பத்தியா ஒண்ணு ஏதோ உழுது. இதுதான் ஸ்கூலுக்கு போகும்போது வச்சுன்னு போவியா? இது வச்சுன்னு போவேன். அப்புறம் அந்த வெள்ளை ரோஸ் இருக்கு தெரியுமா, வெள்ளை ரோஸ் பட்டன் ரோஸ் மாதிரி இருக்கும். அப்புறம் நாட்டு ரோஸ் இருக்கு தெரியுமா, அந்த நாட்டு ரோஸ் வந்து இப்படி கட்டி தொங்க விட்டுன்னு போவேன். 2 பக்கம் பூ மாதிரி கட்டி தொங்க விட்டு போவேன். அந்த மாதிரி வச்சுன்னு போவேன். அதுதான் கிராமத்து குழந்தை மாதிரியே ஸ்கூலுக்கு போவேன். இதெல்லாம் என்ன எவ்வளவு நல்ல புத்திரிமை இப்பெல்லாம் கிடைக்காது. நானும் இந்த மரம் வைப்பேன் நம்ம ஹைபிரிட் ஆகி வைப்பேன் சின்னதா. ஏன்னா இது நீளமா வளரும், மேல போய் பூ பூப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து பிடிக்கலாம்ப்பா. ஓகே. அவங்க ஏதோ சொல்லின்னு இருந்தாங்கல்ல, உனக்கு வயிற்றுச்சல். அவங்க என்ன சொன்னாங்க? இப்ப என் பிள்ளைக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. எங்க வீட்டு பூ வச்சது, அது வச்சதுனால நீ அழகா இருக்கியா? அவங்க வீட்டு தோட்டத்துக்கு பூ வச்சதுனால நீ அழகாயிட்டியாமா? வந்து நீ இது பேசிட்டு இருந்தல அமேசான் டெலிவரி. ஆமா. அப்ப என்கிட்ட சொல்லி இருந்தாங்க, பாருங்க கிளிப்ப போட்டு எப்படி இந்த பக்கம் 2 பக்கம் அப்படி தூக்கிச்சு கண்ணத்துல. கன்றாவியா இருக்கிறா. இப்போ ஒழுங்கா இருந்தா எதுக்கு இவங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? கிளிப்பு போட்டு இந்த 2 பக்கம் அப்படியே பஃபுல் மாதிரி தூக்கி பாத்தியா இருந்தாங்க என்கிட்ட. ஆமாங்க, சொன்னா கேட்க மாட்டா, கிளிப்பு போடுவேன்ட்டு அப்படியே இப்படி கும்பா என்ன சொல்றது, இங்க 2 பன் வச்ச மாதிரி ஆயிடுச்சு.
அது உடம்பு இழைச்சா சரியா போயிடும். பல்லு தான் எனக்கு சரியாகணும். பல்லு சரியாச்சா அதுதான் மேட்ரு. அவ்வளவுதான். நாக்கு எப்படிலாம் பேசுது பத்தியா? அப்போ வந்து சொன்னாங்க இப்படி தூக்கிச்சு அவனுக்கு அப்படி இப்படின்ட்டு. பல்லு வந்து தூக்கிட்டு இருக்கும்போது கூட என் பொண்ணு அழகா. ஆமா ஒழுங்காதான் இருந்தா. இப்ப அது பல்ல க்ளோஸ் பண்றேன், க்ளோஸ் பண்ணி இந்த 2 பக்கம் அப்படியே பண்ணு வந்த மாதிரி ஆயிப்போச்சு. எல்லாரும் அதான் சொல்றாங்க, அதான் கேட்க. ஆமா எல்லாரும் இது 2வது இது ஆளு. நீங்களே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரிதான் இருக்கான்ட்டு. ஆனா பாரு இப்ப அதே அம்மா அவங்க செண்பகப்பூ 4 செண்பகப்பூ வச்சுட்டு என் பொண்ணு அழகாயிடுச்சுன்றாங்க. சரி ஓகே, என்ன சாப்பிட்டுன்னுக்குற காலங்காத்தாலேயே? ஏன் உங்க அம்மா வந்ததுனால தோசையும் வடையும் தக்காளி தொக்கும் வந்துச்சு. அது கூட 3 நாள் தான் வரும். 4வது நாள் ஃபங்க்ஷன் வீடு, அதனால 4வது நாள் அது கூட வராது, விட்டுரு. அப்புறம் நம்ம தான் எல்லாருக்கும் கொடுக்கணும் டிஃபனு சோறு அப்படின்ட்டு. ஓகேவா? கேட் ஒர்க் ஸ்டார்டர். இதோ இங்க காம்பவுண்ட் ஒர்க் முடிச்சிட்டாங்க, இங்க முடிச்சிட்டாங்க. தென் இங்கே கேட் ஒர்க் நடக்குது. சந்திரன் நம்பர் என்கிட்ட இல்லையா, சரி போன் அடி அப்படின்னு போன் எடுத்து கொடுத்தாரு. அவர் எங்கேயோ டென்ஷன்ல இருக்கிறாரு போல. என்ன அப்படின்னாரு, ஒன்றும் இல்லை அக்கா பேசுறேன் சரின்ட்டு கொடுத்தாரு. நான் பிஸியா இருக்கிறீங்களா, பாவமா இருக்கிறீங்களா, ஜாலியா இருக்கிறீங்களான்னு. என்னன்னு சொல்லுங்க மேடம் அப்படின்னாரு. இந்த மாதிரி செங்கல் வச்சு எனக்கு கார்டன் கட்டணும் முன்னாடி அப்படின்னு. இப்போ பண்ண முடியாது, நான் உங்களுக்கு முதல்ல கிரவ் ப்ரெஸ் முடிங்க, நான் அப்புறமா உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்னாரு. நானும் டப்புன்னு போன் வச்சுட்டேன். எங்கேயோ டென்ஷன்ல நின்றுக்கிறாரு போல, பேசலையே தெரியும்ல என்ன பேசுவாங்கன்ட்டு. சரி ஓகே வெளியில இருக்காரு போல அப்படின்னு. அவன் நீ பேசுனீனாலே டென்ஷன் ஆயிடுவான் அவன். ஐயோ வேலைக்கு மேல வேலை சொல்லிக்கினே இருக்குது அப்படின்ட்டு சிரிச்சுக்கின்னு இருந்தா கூட நீ பேசினோன்னா மூஞ்ச மாத்திப்போம்பா அப்படின்ட்டு மூஞ்ச மாத்திப்பான். வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நிறைய வேலைகள் நடந்துன்னு இருக்கு. சீக்கிரம் முடிஞ்சிடும். இன்னும் ஒரு நாள் வேலை தான் இருக்குதாங்க. அது இன்டீரியர் வேலை எல்லாம் இருக்குது. இன்னும் பெயிண்டிங் அது இதுன்னு பார்த்தா இன்னும் 2-3 நாள் செய்வாங்க போல. இன்னைக்கு வந்து டியூஸ்டே, ஃப்ரைடே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே காலையில கிடைக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். பட் சாட்டர்டே காலையில என்ன நடக்குதுன்னு தான் நமக்கு தெரியல. கிடைச்சே ஆகணும். பாருங்க 8 இப்பதான் நாங்க சைட்ல இருந்தே கிளம்புறோம். இன்னைக்கு சீக்கிரம். அதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இப்ப இன்டீரியர் வெளில போனா தான் எதுவுமே உள்ளுக்குள்ள நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அவ்வளவுதான். ஏன்னா அவங்க தூசி கிளப்பினே இருக்கிறாங்க, பெயிண்ட் அடிக்க முடியல. இழைச்சிக்கினே கிடக்குறாங்க. என்னத்தை தான் இழைப்பாங்கன்னு தெரியல, அவ்வளோ இழைச்சின்னு கிடக்குறாங்க. அதுவே நம்மளுக்கு காண்டாகுது. எல்லாரும் ஓடுறானுங்க, ஐயோ எங்கனால முடியல, ட்ரபிள் வருது தானே. இன்னைக்கு ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்தாரு ஒருத்தர். அவரு இப்படி தூசி வந்தா ஸ்ப்ரே பெயிண்ட்ல வந்து உழுவுங்க, அது அசிங்கமாயிடும். இந்த மாதிரி டஸ்ட் இல்லாம இருக்கும் போது தான் நம்ம. உங்க அம்மா என்னென்னலாம் செஞ்சு வச்சாங்க, நீ எதுவாக இருந்தாலும் கேட்டு வாங்கி சாப்பிட்டு பாப்பா. 3 days தான். அதுக்கப்புறம் நம்மளே இங்க இருக்க மாட்டோம், நம்மளே ஃபங்க்ஷன் வீடாயிரும்பா. அப்ப எல்லாருக்குமே ஒரே சோறுதான்ப்பா. அந்த மாதிரி தான். நான் காலையில ஏஞ்சி வந்துட்டு உங்க அம்மா வந்துட்டாங்கன்னு அப்ப எனக்கு தெரியல. நான் பாட்டுன்னு அப்படியே வெளில வந்தால் அப்புறம் இருந்தாங்க. வந்துட்டிங்களா நீங்கள் இப்போ எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டு நேராக உள்ளே போய் அப்புறம் படுத்துட்டேன்னா படுத்த ஒன்று ஞாபகம் வந்தது. பேசாமல் காலையில் போய் ஒரு ஆட்டு தலையை பிடிச்சின்னு வந்து கையில் கொடுத்துருவாமா. 3 நாளுக்கு மேலே அவங்க செய்ய மாட்டாங்களே, அதுக்கு முன்னாடியே செய்ய வச்சுருவோம். அவங்களே நல்லா தூங்கினேன். நான் பெருங்குளத்தில் வந்து இறங்கிட்டேன். நான் தூங்கி நிற்கிற பெருங்குளத்தில் இறங்கிட்டேன்னா நாங்கள் கிளம்பி ரெஸ்ட் ரூம் போய் பல்ல வைக்கிட்டு ஆனா அது பெஸ்ட். காரை திருப்பி எடுத்துன்னு வரதுக்குள்ள நீ அங்க ஆமா அரமா காண்டாயிடுவாங்க. 1/4 மணி நேரத்துல நீ வீட்டுக்கே வந்துடலாம். நீ ஒரு ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கே வந்துரு. யாரா இருந்தாலும் தூங்கி நிற்கும்போது டக்குன்னு ஏஞ்சிக்க முடியாதுல்ல. இத்தனை மணிக்கு ரீச் ஆவேன்னு சொல்லியிருந்தா நம்ம அலாரம் வச்சு ஏஞ்சிக்கலாம். அவங்களுக்கும் சொல்லலாம். 2 தடவை ஃபோன் அடிச்சேன். 2 தடவை சொன்னப்ப இங்க யாருமே வரல, எத்தனை மணிக்கு பஸ் விட்டுட்டாங்கல்ல. மொதல் பஸ்ல வந்திருந்தாங்கன்னா இத்தனை மணிக்கு வராங்கிறது நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும். பஸ் விட்டுட்டு மாறி வரவும் டைம் எத்தனை மணிக்கு இங்கே ரீச் ஆகும் பெருங்குளத்தூர்லன்னு கேட்டு சொல்லவே இல்லை. அவங்க எனக்கு கூப்பிடவே இல்லை. திரும்பி பெருங்குளத்தூர்ல இறங்கிட்டேன்னு சொன்னாலும் எப்படி வர முடியும்? சரி ஒரு ஆட்டை பிடிச்சி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரங்களும் கரெக்டாக வீட்டில் கொண்டு வந்து ஜாலியாக இறக்கி விட்டு போயிட்டாரு. அதுதான் காலையில். இப்போ வந்துட்டு என்னன்னா அதில் வேற அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம், நீ என்ன புது ரூட்ல வர, எங்கேயாச்சும் கடத்தின்னு போறியா என்ன அப்படின்னு இருந்தாங்களாம். பெரிய பெருங்குளத்துல வந்திருந்தா ஷார்ட்கட்ல போந்து இந்த ஓல்டு ஜிஎஸ்டில தான் வருவாங்க. ரோட்ல இந்த பின்னாடி தான் வருவாரு. நான் இங்க நின்று பார்த்தேன்.
பார்த்த உடனே ஒரு ஆட்டோ இங்கே ஸ்லோவாச்சு. ஸ்லோவான உடனே உங்களுக்கு தெரியல. அப்பயும் நினச்சேன் சரி தெரியல போல சுற்றிட்டு வரும் ஆட்டோ, பார்க்கலான்னு பார்த்தா கரெக்டாக சுற்றின்னு வருது அந்த ஆட்டோ. சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ வந்து இன்னைக்கு லஞ்ச் வந்து மத்தியானம் லஞ்ச் வந்து செஞ்சுக்கிறாங்க. அரிசி பருப்பு சாதம், இது வந்து பம்கின் பொரியல். அங்கேருந்து தூக்கின்னு வந்த பம்கின் பொரியல் பண்ணிட்டாங்களா? நீ இதெல்லாம் செஞ்சு தர மாட்டேன்னு தெரியும், அதனால அங்கேருந்து அவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. இந்த சீசன்ல தான் விளையும் பம்கின், நிறைய வரும். இந்த பூசணிக்காய், அரசாணிக்காய். நான் சொல்றது எங்க ஊர் பாசப்படி அரசாணிக்காய், கன்னடத்துல கும்பளேக்கா. ஓ அது பூசணிக்காய் இல்லையோ? பூசணிக்காய்ன்றது சுத்தி போடுறது இல்ல, கூட்டு வைக்க மாட்டேன், அதுதான் பூசணிக்காய். இந்த வீடெல்லாம் கிளப்புறது கட்டி அதுதான் பூசணிக்காய். இது வந்து அரசாணிக்காய். இது கொஞ்சம் தித்திப்பா இருக்கும் தெரியும்ல. அப்புறம் ஸ்வீட்டியை வச்சு நீங்க சாப்பிட்டுக்கிறீங்க. சுகருக்கு தான் சாப்பிடணுமா? அப்படியே இந்த காய் தான் சாப்பிடணுமா? இதுல வந்து நார்ச்சத்து இருக்குதான், அதனால இது வந்து சாப்பிடணும். சுகர் பத்தி கவலை இல்லை. புதுசா நான் பாக்குறேன். சரி சாப்பிடுப்பா, சுகருக்கு நல்லதாமாப்பா. அடிக்கடி சாப்பிடணும்னு சொல்றாங்க. வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கணுமா? எங்க அக்காவங்களும் அப்படிதான் 2 நாள் எடுத்துட்டு இருக்கிறாங்களா. சரி சரி சரி. உங்க சூப்பரா இருக்கும், நல்லா காய் கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும், நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல எங்க ஆயா செய்யும். அது அமாவாசை கிருத்திகை எல்லாம் கும்பிடுவாங்கல்ல, அப்ப செய்வாங்க. இதை போய் சுத்திட்டு வந்த மூலி காலையில சுத்திட்டு வந்துருக்குற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மா ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்த சிப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிலேபி, அதுக்கப்புறம் எனக்கு வந்து குச்சி சிப்ஸ் பிடிக்கும், அப்புறம் அதிரசம், அதுக்கப்புறம் தட்டை, அதுக்கப்புறம் இது வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம், இது ஆலிஸ் அக்காவுக்கு எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுக்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கா? இன்னும் உங்க அப்பா உன்னை சின்ன குழந்தையா நினைச்சு இந்த வீல் சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்க. அந்த வீல் சிப்ஸையும் நீ எடுத்து சாப்பிட்டுனுக்குற, அதுலதான் கை வைக்கிற. ஆனா வீல் சிப்ஸ் வாங்கினதா மட்டும் இது என்ன வாங்கினார அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லா தின்னு தீக்கிறதே நீயா தான் இருக்கிற. கண்ணே தெரியலையா? கண்ணு எனக்குமே இது டயர்டா இருக்கு. எங்க மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு டயர்டா இருக்குதுன்னு. ஏன்னா டெய்லி போறோம், டெய்லி உட்காந்து பார்த்துன்னு இருக்கோம், என்ன பண்றாங்க, கண்ணு சிமிட்டா ஏதோ ஒண்ணு பண்ணி விட்டுறாங்க, அந்த மாதிரிதான் இருக்குது. அதனால பார்த்துனே இருக்க வேண்டியதா இருக்கு. பார்த்து ஒன்னொன்னையும் கரெக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து இப்போ மணி 10:45 ஆகுது. இப்போ செம்ம தூக்கம் வருது. காலையில் திருப்பி 9 மணிக்கு அங்கே போகணும். ஏன்னா ஒரு இதில் ஒரு சிலதெல்லாம் வந்து அளக்கிறதுக்கு வராங்க, கிரில் கேட்டு போட வராங்க, அதுக்கப்புறம் பால்கனிக்கு ஜன்னல் கிளாஸ் வைக்க வராங்க. இந்த மாதிரி நிறைய ஒர்க்கு நாளைக்கெல்லாம் நடக்க போகுது. எல்லாமே நாளைக்கு வேறு ஆளுங்க வந்து உள்ளே வந்து நிறைய வேலை செய்ய போகிறாங்க. அதெல்லாம் போய் பார்க்கணும். அதனால இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டாங்க. ஓகே பாய்.